Hello all, welcome back to Axizone. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் பாட்ல எப்படி கட்டியான தயிர் அதுவும் 4 ஹவர்ஸ்ல செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த தயிர் பண்றதுக்கு 250 ml உள்ள கப்ல நான் 2 கப் பால் எடுத்துக்கிறேன். இந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் பாட்லேயே ஸ்டீமிங் மெத்தட் யூஸ் பண்ணியும் அதுலேயே பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை இப்போ நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு, நல்லா சூடாக இருக்குது. இந்த பால் லூக் வார்ம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த லெவலுக்கு வர வரைக்கும் இந்த பாலை கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா லூக் வார்முக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் வேறு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து அதை நல்லா அந்த பவுல் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவி விட்டுக்கிறேன். இந்த தயிர் பண்ணுறதுக்கு கிளாஸ் பவுல் தான் வேணுன்றது அவசியம் இல்லை, ஒரு ஸ்டீல் பவுல் கூட எடுத்தாலும் ஓகே தான். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு ஆடையெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ பண்ணுற தயிர் பார்த்திங்கன்னா என்னோட வீட்டு யூஸுக்காக எடுக்கிறது. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பால் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டை ஆன் பண்ணிவிட்டு இன்னர் பாட்டில் நம்ம 1 கிளாஸ் கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சிடலாம். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் பாட் செட்டோடையே வந்தது. உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா வேறு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம பால் ஊற்றி வச்சிருந்த தயிர் பாக்ஸை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டும் அதோட லிட்டு போட்டு மூடி வெண்டிங் பொசிஷனில் வச்சிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பாட்டில் யோகர்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பை டிஃபால்ட்டாக 8 ஹவர்ஸ் காட்டும். நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணி 4 ஹவர்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ அப்படியே விட்டுட்டு 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இந்த தயிர் வைக்கும் போது அரௌண்ட் 11 AM இருந்துச்சு. இப்போ 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஒரு 4 o'clock பக்கத்தில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தயிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தயிர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். உங்களுக்கு இதை மாதிரி வேறு என்னெல்லாம் ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.